அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திரன் தாய் கிரகம். சந்திரன் 12 பாவகங்களில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அருப்புக்கோட்டையில் அண்ணாமலையார் ஜோதிட நிலையம் புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் உள்ள நாடார் சிவன் கோவில் எதிரே உள்ள தெருவில் அமைஞ்சிருக்கு. என்னுடைய செல் நம்பர் 90 80 36 87 78. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுதி தர, திருமண பொருத்தம் பார்க்க சூப்பராக பார்த்துருவோம். சரிங்களா? இந்த நம்பரில் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது சந்திரன் 12 ராசிகளில் நின்றால் என்ன பண்ண அதை பார்க்கலாம். 12 பாவகங்களில் இருந்தால் என்ன பண்ண. சந்திரன் என்பது ஒரு தாய் கிரகம். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சரிங்களா, ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் தான் அதிபதி. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன். சரிங்களா? சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடையும், விருச்சிகத்தில் நீசமடையும். எந்த ஒரு கிரகமே தன்னுடைய அந்த ஏழாவது ராசி கட்டத்தில் உச்சமடைகிற ராசியிலிருந்து 7வது ராசியில் நீசமடையும். திரும்ப அப்படியே பயணம் போய் உச்சமடையும். ஸோ இதுதான் ரொட்டேஷன். நம்ம எப்படி நம்ம தூங்கினாலும் இதயம், உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கோம், அதே போல் அனைத்து நவ கிரகங்களும் எப்பயுமே இயங்கிட்டு இருக்கும். இப்போ இந்த நவ கிரகங்களில் மிக வேகமான கிரகம் என்பது சந்திரன் தான். ஏன்னா அதுக்கு தான் நாள் கணக்கில் அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள் மாத கணக்கில் சுற்றும், ஒரு சில கிரகங்கள் வருட கணக்கில் சுற்றும். சந்திரன் மட்டும் தினசரி கணக்கில் டக்கு 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 டக்குன்னு 2 நாளில் அப்படியே ஒவ்வொரு ராசிக்காக மாறிடும். ஸோ அதனால் சந்திரன் வேகமான கிரகம். இந்த இப்போது 12 பாவகங்களில் சந்திரன் இருந்தால் என்னன்னு பார்த்துருவோம். முதல் பாவம் என்பது லக்கணம். லக்கணத்திலே சந்திரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் எதுலேயும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். அன்பு, கருணை, ஏன்னா தாய் கிரகம், தாய்மை உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை ரொம்பவே இருக்கும். கருணை, ஒரு இல்லாதவங்களை பார்த்துட்டாங்க, ஒரு கஷ்டப்படுறவங்களை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு மனசு தாங்காது. உதவிகள் செய்வாங்க, தன்னால் முடிந்த உதவிகளை செய்வாங்க. அதே போல் இவங்களுக்கு டபக்கு நினச்சா கண்ணீர் வந்துடும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. சரிங்களா? சில நேரங்களில் அது காரணமே இல்லாமல் கூட இவங்களுக்கு தன்னை எறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும். இவங்களை பொறுத்தளவில் நல்ல குணங்கள் இருக்கும். அதாவது யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நல்லதே தான் நினைப்பாங்க. கடகம் சந்திரனுடைய வீடு. ஓகேவா? கடகத்தில் சந்திரன் ஆட்சி வீடு, ஆட்சியாக இருக்கிறார். ஸோ அதனால் கடகத்தில் பிறந்த எல்லாருக்குமே சந்திரனுடைய அனுகூலம் முழுமையாக இருக்கும். முழுமையாக இருக்கும். அந்த தாய்மை உணர்வு, சேவை துறைகளில் இருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு உணவு, ஏன்னா தாய் ஒரு வீட்டில் சமைக்கிறது தாய். இந்த ராசி, இந்த லக்கணம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிக அழகாக சமைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த ராசி, நட்சத்திரம், லக்கணம் இதில் பிறந்தவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஹோட்டலில் உணவு பண்டங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மாஸ்டர், எந்த மாஸ்டர் பற்றினாலும் அதை பற்றி கவலை இல்லை. இவங்களை பொறுத்தளவு அவங்க அந்த லக்கணத்தில் அந்த ராசியில் இருந்தாங்கன்னா அந்த ஹோட்டலில் டேஸ்ட் எப்பயுமே நல்லாயிருக்கும். சரவணபவன் ஹோட்டல், சரவணபவன் ராஜகோபாலன் ஆட்சிக்கு கடகராசி, சந்திரன் தான் அதிபதி. சரிங்களா? ராசி கடகம். அப்போ அவருக்கு பார்த்துங்க, அவர் எத்தனை ஹோட்டல் எத்தனை இதெல்லாம் வச்சாலும் சரி, அவங்க கடையில் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி எதுலேயுமே எங்கேயுமே இருக்காது. அது மாதிரி
ஸோ அப்படி லக்கணத்தில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. நல்ல கைப்பக்குவம் மிக்கவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் இது பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒன்று அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல சற்று குழப்பம் எப்பயுமே இருக்கும். மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. நம்ம இதை செய்ய போகிறோமே, நல்லதா கெட்டாதான்னு அந்த குழப்பத்திலேயே அதிகமாக இவங்க மனசில் ஒரு பதட்டம் வந்துடும். எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. ஆளை பார்த்தாலே ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு தேவையற்ற கவலை இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 1ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்தான். சரி, போக 2ஆம் பாவகம். இந்த பாவத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அமைதியானவங்களாக இருப்பாங்க, நேர்மையானவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பண வரவுக்கெல்லாம் குறைச்சலே இல்லை. நல்ல இனிமையாக பேசுவாங்க. எல்லாருடையும் நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்குவாங்க. எங்கே பேசுனாலும் தன்மையாக பேசக்கூடிய ஆட்கள். அதாவது கோபம் வராது இவங்களுக்கு. அதிகமாக கோபம் வராது. இவங்களை பெரும்பாலும் கோபப்படுத்தி பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ கோபப்படுத்தினாலும் அவங்க பார்த்தீங்கன்னா கூலாக பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு வருமான குறைச்சல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி 3இல் சந்திரன், 3ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்தால் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இவங்க எப்பயுமே ஒரே ஓட்டம் நடையமாக இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆமாம், வெளிநாடுகள் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இவங்க மனசளவில் இவங்களுக்கு என்னென்னா தைரியம், வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா மனசு ஒரே ஒரு நிலையில் இருக்காது. ஆனால் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறறதுக்காக உழைப்பாங்க. அதுக்காக எவ்வளோ தூரம்னாலும் பயணம் செய்வாங்க. பயண விரும்பிகளாக இருப்பாங்க. உணவு, நல்ல உணவு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக. இவங்க பெரிய ராயலான இடங்களில் போய் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய அங்க அவயங்கள் பார்ப்பவரை கவர்வத மாதிரி இருக்கும். சாமுந்திரியா லட்சணம்னு சொல்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் அவர் 10 பேரோட இருந்தாருன்னா அவர் தனியாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். லேடிஸாக இருந்தால் கேட்கவே வேணாம். அழகான சிரிப்பு, அழகான முகம், நல்ல அந்த ஒரு கவர்ச்சிங்கிறது இருக்கும். 4இல் சந்திரன். இவங்களுக்கு பூர்வீகத்தில் சொத்து இருந்தாலும் இவங்க பூர்வீகத்தை விட்டு தள்ளி தான் இருப்பாங்க. நிறைய விவசாய நிலங்கள் வச்சுருப்பாங்க. வீடு மனை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஆமாம், தாயாருக்கு சில பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும். சரிங்களா? இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் எப்பயுமே ஒரு படபடப்பாகவே இருக்கும் மனம். அதே நேரத்தில் நல்ல சுகபோக வாழ்க்கை உண்டு. சரிங்களா? சரி, 5இல் சந்திரன். இவங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை பெண் குழந்தையாக தான் இருக்கும். அதே போல் 5இல் சந்திரன் உள்ளவர்களுக்கு மேக்சிமம் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும். பெண் தெய்வங்களை தான் குலதெய்வமாக இருக்கும். சரிங்களா? நல்ல பூர்வீக புண்ணியம், இவங்க தாயார் வழியில் நல்லா புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5இல் சந்திரன் இருப்பது ஒரு சிறப்பு தான். சரிங்களா? சொத்து பத்து நல்லா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, காதல் பண்ணுவாங்க. 5இல் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு காதல் இயற்கையாகவே வரும். அல்லது இவங்களை காதலிக்கிறதுக்கு, பெண்களாக இருந்தால் இவங்களை காதலிக்கிறதுக்கு போட்டி ஓடுவாங்க. ஒரு ஆள் 2 ஆள்லாம் கணக்கு இல்லை. பார்த்தா லைனில் வரிசை கட்டி நிற்பாங்க. எத்தனை படங்களில் ஜோக்குகளில் பார்க்குற மாதிரி என்ன, ஒரு பெண்ணுக்கு 10 பேர் 8 பேர் இருக்காங்களே, அப்படியே இவங்க பின்னாடி அலைவாங்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அதே போல் ஆணாக இருந்தார்னு வைங்களேன், ஆணுக்கு பல பேர் மேலே காதல் வரும், பார்க்குற ஆள் மேலெலாம் காதல் வரும். அப்படி இருக்கும். 6இல் சந்திரன். இவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வெளியே தான் கிடைக்கும். வீட்டை விட்டு, பூர்வீகத்தை விட்டு வெளியேறி தான் இவங்க பெரும்பாலும் இவங்க இப்போ இருக்கிறதே பூர்வீகத்தை விட்டு வெளியே தான் இருப்பாங்க. வேலை வாய்ப்புக்காகவும் படிப்புக்காகவும் தாயை விட்டு பிரிந்து இருப்பாங்க. சரிங்களா? இவங்களை பொறுத்தளவில் இந்த சளி தொந்தரவு, ஃபிக்ஸ் வர்றதுக்கு, அலர்ஜி, உணவுனால் ஃபுட் பாய்சன் வர்றதுக்கு, வயிறு, இதயம், இந்த பகுதிகளில் இந்த இப்போ மூச்சு கொஞ்சம் அடக்கிறது மாதிரி, மூச்சு விட முடியல, மூச்சு தடுக்குது,
அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கும். இருந்த போதிலும் இவங்க வந்து என்னென்னா, பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கனாலே இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பும் வெளியே தான், வேலைக்காக வெளியே தான் போகணும். சரி, ஏழில் சந்திரன் இவங்களுக்கு அமையக்கூடிய அந்த வாழ்க்கை துணை மிக மிக அழகாக இருப்பாங்க, நல்ல குணவதியாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது வெளி அழகை விட உள்ள அழகு ரொம்ப சூப்பர். மனசு, நல்ல மனசு. அதாவது இவங்க வந்து 7ல் சந்திரன் இருக்கிறவங்க ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போகிறாங்க. அவங்க பெண்ணாக இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த பக்குவம், இயற்கையிலே அந்த பக்குவம் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வாங்க. சரிங்களா? புகழ் பெறுவாங்க. அதான் மாமியார் மெச்சிய மருமகள்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்லா இதாக இருப்பாங்க. அதே மாதிரி கணவர் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்க மேலே. அதே போல் இது பெண் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கணவர் வந்து இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அந்த மாதிரி அமையும். சரிங்களா? 8ல் சந்திரன். 8ல் சந்திரன் இருந்தால் இவங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துல வில்லங்கம், கோர்ட்டு கேஸ் இது மாதிரிலாம் இருக்கும். சந்திர திசை நடக்கும்போது இவங்களுக்கு சாதகமாக திருப்பி வரும். அதே போல் எதிர்பாராத புதையல் கிடைக்க வாய்ப்பு உண்டு. லாட்டரி யோகம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக ஒரு அவமானங்களை சந்திப்பார். கண்டிப்பாக சந்திப்பார். அதனால் விபத்துக்கள், இவங்க வந்து இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். வண்டியில் போகிறது, பஸ்ஸில் போய்க்கலாம், காரில் போய்க்கலாம். காரில் போகிறதே ஒரு ஆபத்து தான். ஏன்னா இவங்களுக்கு இரவு நேரத்தில் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. 9ல் சந்திரன். இப்போ 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. இது வந்து இவங்க தாயார் வழியில் யாரோ மிகப்பெரிய பாக்கியம், அதாவது பூர்வீக புண்ணியம் பண்ணதுனால இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இவங்க பாட்டி வழியில். ஸோ இவங்க பேரும் புகழோடு வாழ்வாங்க. இவங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியமும் சௌபாக்கியமாக கிடைக்கும். சரிங்களா? பிறர் மெச்சக்கூடிய அளவில், அதாவது இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அதாவது அந்தஸ்தாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ரொம்ப இதாக இருக்கும். தந்தை மிக ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த ஊர்லேயே ரொம்ப புகழ் பெற்றவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் 9ல் சந்திரன் இருப்பது பெரிய பாக்கியம். 10ல் சந்திரன். 10ல் இருந்தால் இவங்க உணவுத்துறை சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க. நர்ஸு, சேவைத்துறை, ஜென்ஸாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு ஒர்க் ஷாப்பு அல்லது வந்து கார் மெக்கானிக்கு, கார் ஷோரூமு, வண்டிகள். ஏன்னா பயணம், இது வந்து பயணக்கிரகம். ஸோ அதனால் பயணங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே அந்த மாதிரியான தொழில்களில் இவங்க இருப்பாங்க. டிரைவர், கண்டக்டர் மேக்ஸிமம் இருப்பாங்க. இவங்க காலில் சக்கரை கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தொழில் ரீதியாக ஒரு பிரான்ச் வச்சாங்கன்னா 4 பிரான்ச் வைப்பாங்க. காரில் வந்து இன்றைக்கி இந்த பிரான்ச், இன்றைக்கி இந்த ஊருக்கு பார்த்து ஒரு பிரான்ச்சை பார்த்து அடுத்த ஊருக்கு போய் இன்னொரு பிரான்ச்சை பார்த்தோம், அப்படியே பயணம் பண்ணிட்டு கடைசியாக விட்டு போகும். அந்த மாதிரி அப்படி வருவாங்க. சமுதாயத்தில் இவங்களுக்கு நல்ல அந்தஸ்து இருக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சரிங்களா? 11ல் சந்திரன். 11ல் சந்திரன் இருந்தால் அவங்களுடைய இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீட்டு மூலமாக பணம் கட்டி பெரிய அளவில், அதாவது சீட்டு நிறுவனம் நடத்தியிருக்க வாய்ப்பு உண்டு. அல்லது இவங்க கடையில் ஒரு சீட்டு நடத்துவாங்க, நடத்தி இது பண்ணுவாங்க. அல்லது இவங்க வந்து வேறு இடங்களில் சீட்டு கட்டி அதன் மூலமாக பெரிய முதலீடுகள் பண்ண வாய்ப்பு உண்டு. நிறைய சொத்துக்கள் இருக்கும், பெரிய பெரிய கட்டடங்கள் சொந்தமாக இருக்கும். இவங்களுக்கு வாடகை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதான் அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்குன்னா அது வந்து சந்திரன் 11ல் இருந்துச்சுன்னா. 12ல் சந்திரன் இருந்தால் தாயாருக்கு உடல்நல குறைவு, பெண் பிள்ளைகளுக்கான அந்த மருத்துவ செலவு நிறைய இருக்கும். சந்திர திசை வரும்போது அந்த இவருடைய பிள்ளைகளுக்கு திருமண செலவு அல்லது வீடு கட்டுற மாதிரி செலவு, இப்படி அதாவது சுப செலவுகள் நடக்கும். அதே இது அவங்களுக்கு அந்த சந்திர திசை வரலை அப்படின்னா இவங்க தாயாருக்கு உடல்நல குறைவு, பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய செலவழிப்பாங்க. கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் வராது.
சரிங்களா? மற்றபடி வந்து சந்திரன் 12 பாவங்களில் இருக்கும்போது தனது திசா காலத்தில் நல்லது செய்யும். அது மட்டுமல்ல, சந்திரனை வந்து குரு பார்க்கிறாரு, சுக்கிரன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார் என்றால் அதற்கு தகுந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆட்சி, உச்சம், நீசம், சரிங்களா, இதுவோ பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அதற்கு தகுந்தாற்போல் சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். நன்றி, வணக்கம்.